குருக்ஷேத்திர போரின் முதல் 9 நாட்களில் பீஷ்மர் கௌரவ சேனையை தலைமையிலக்கமாக கொண்டு பாண்டவர்களை முற்றிலும் சிதறடிக்கும் அளவுக்கு போராடுகிறார். இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிர் இழக்க பாண்டவர்களின் மன உறுதி சிதையத் தொடங்குகிறது. 9ஆம் நாள் போரில் பாண்டவ படைக்கு பீஷ்மர் ஏற்படுத்திய அழிவு. சிதறி ஓடிய பாண்டவ படை பீஷ்மர் அர்ஜுனனை கடுமையாக தாக்கும் போது அர்ஜுனனின் உள்ளம் உடைந்து விடுகிறது. என்னை வளர்த்த பிதாமகரை நான் எவ்வாறு கொள்வேன் என்ற வேதனையில் அவன் வில்லை கீழே போடுகிறான். இந்த தருணத்தில்தான் கிருஷ்ணனின் சத்தியமும் தர்மமும் நேருக்கு நேர் மோதுகின்றன. அர்ஜுனனின் தயக்கம், பீஷ்மரின் தவறான தர்மநிலை, இவை அனைத்தும் யுத்தத்தை அதர்ம பாதையில் தள்ளுகின்றன என்பதை அவர் உணர்கிறார். அப்பொழுது கிருஷ்ணன் திடீரென தேரிலிருந்து குதித்து உடைந்த தேர் சக்கரத்தை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு பீஷ்மரை கொல்ல ஓடுகிறார். இந்த காட்சி யுத்தகளத்தில் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்த பகவான் தர்மத்தை காக்க வேண்டிய தருணத்தில் அந்த சத்தியத்தையே மீற தயாரானவர் போல தோன்றுகிறார். ஆனால் இதுவே கிருஷ்ணனின் லீலை. பீஷ்மர் இதை கண்டவுடன் தன் ஆயுதங்களை கீழே வைத்துக் கொண்டு மார்பை விரித்து, வா கண்ணா, உன் கையால் இறப்பதே என் வாழ்க்கையின் உச்சபாக்கியம் என்று கூறுகிறார். அந்த கணத்தில் பீஷ்மரும் உணர்கிறார், தர்மம் அரசபக்தியை விட உயர்ந்தது என்பதை. இந்த காட்சியை பார்த்து அர்ஜுனன் விழித்தெழுகிறார். கிருஷ்ணன் தன் சத்தியத்தை உடைக்க வேண்டாம் என்று உணர்ந்து உடனே வில்லை எடுத்து போராடத் தொடங்குகிறான் அர்ஜுனன். கிருஷ்ணன் நிற்கிறார். அவர் பீஷ்மரை கொல்லவில்லை, ஆனால் அர்ஜுனனையும் பீஷ்மரையும் தர்மத்தின் உண்மை பொருளை உணரச் செய்தார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.